கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி. ஓ நீயாம்மா? ஏன் வெளியே நிக்கிற? உள்ளவா. கீர்த்தி இருக்காளா அங்கிள்? கீர்த்தி இப்பதாம்மா வெளியே போச்சு. அவ திரும்பி வர்றதுக்கு எப்படி கொஞ்சம் லேட் ஆகுமா? நீ ஏன் வெளியே நிக்கிற? உள்ளவா. ஐயோ பரவாயில்ல அங்கிள், நான் போயிட்டு அப்புறமா வேணா வரேன். அப்புறம் வர்றியா? வீட்டுக்குள்ள வர என்ன தயக்கம்? கீர்த்தி எப்ப வேணாலும் வந்துரும். நீ உள்ளவாமா. ஆ ம் உட்காரு. ம். கொஞ்சம் இருமா. நீ குடிக்கிறதுக்கு ஏதாவது கூலா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அங்கிள். என்னம்மா இது? வீடு தேடி வந்திருக்க, எதுவும் சாப்பிட கொடுக்கலன்னா நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் இரு. இந்தாம்மா ஜூஸ் குடி. தேங்க்யூ அங்கிள். ம். சரி, காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படிம்மா போய்கிட்டு இருக்கு? ஆ நல்லா தான் போயிட்டு இருக்கு அங்கிள். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பேசலாமா? ஆ என்ன விஷயம் அங்கிள்? நான் உனக்கு 1,00,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக கொடுத்தேன்ல. ஆமா அங்கிள். நான் உனக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு நீ எனக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சரியா புரியல அங்கிள். நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு நான் பணம் கொடுத்து உதவுனதுக்கு உன்னால் முடிஞ்சது நீ எனக்கு தரலாம்ல? சத்தியமா புரியல அங்கிள். உங்களுக்கு போய் நான் என்ன தர்றது? கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். நீ என் கூட கொஞ்சம் சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமாம்மா? என்னது? உங்க பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கிள் நானு. என்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்கிள். நான் உங்களை ரொம்ப நல்லவருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அங்கிள். நான் நல்லவன்தாம்மா. அதனால தான் நீ உதவின்னு கேட்ட உடனே அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்த. இந்த காலத்தில் யாரும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. அட ரொம்ப யோசிக்காத. என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். உட்காருமா, பேச வேண்டியது இன்னும் நிறையா இருக்கு. நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்கிள். தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமே என்கிட்ட பேசாதீங்க. நீ மட்டும் நான் சொல்கிறத கேட்டேன்னு வச்சுக்கோ, அந்த 1,00,000 ரூபாயை கொடுக்கவே தேவையில்லை. நீ கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணிப்பாரு. நீ மட்டும் ஒத்துக்கிட்டேன்னா 2 பேருக்கும் சந்தோஷமா இருக்கும். அங்கிள் இனிமே என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க. நான் கிளம்புறேன் அங்கிள். என்னம்மா இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற? இதுக்கு நீ சம்மதிக்கலைன்னா தயவு செஞ்சு நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குற வழியை பாரு. இங்க பாருங்க அங்கிள், நீங்க கொடுத்த காசை வேணா நான் எப்படியாவது திருப்பி தந்துடுறேன். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நீங்க ஏதோ என் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணதா அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா இதுக்காக தான் பணத்தை கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பணத்தை நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். ஏய் இங்க பாரு கனகா. ஏய் உனதா. அப்படியா? என் அப்பா அப்படியே நடந்துக்கிட்டாரு. சரி, இது எல்லாத்தையும் நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயாவது கெட்டு போயிடுமோன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். சரி, நீ முதல்ல கிளம்பி என் வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம். ஐயோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நம்ம வெளியே எங்கேயாவது மீட் பண்ணுவோம். இங்க பாருடி, நான் சொல்றத முதல்ல கேளு. நீ ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பி என் வீட்டுக்கு வர. ஏய் வேணான்றல்ல. இங்க பாரு, தேவையில்லாம பேசக்கூடாது. நான் சொல்றத மட்டும் நீ செய், அவ்வளவுதான். ஷோ. உள்ள வாடி. வா. என்னை மன்னிச்சிரு கனகா. என் அப்பா இப்படிலாம் நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.
ஐயோ, இதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவம்? எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆகும்னு உனக்கு தெரியாதுல்ல. வாங்கப்பா. ம். அப்பா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். சர்ப்ரைஸா? அப்படி என்னம்மா சர்ப்ரைஸு? உள்ள வாங்கப்பா, உங்களுக்கே தெரியும். இங்கே இருங்கப்பா, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ம், சரிம்மா. ம், என்னவா இருக்கும்? ஒன்றும் புரியலையே. ம், ம். ஓ, கனகா, நீ தான் அந்த சர்ப்ரைஸா? என்னம்மா நீ? கனகா வந்ததுல என்னம்மா சர்ப்ரைஸு? இருக்கு டாடி. நீங்க கனகா கிட்ட என்ன பேசுனீங்க? நானா? நான் ஒன்றும் கனகா கிட்ட தப்பா பேசலையே. எப்போவாவது இவளே கால் பண்ணான்னா நான் அட்டன் பண்ணி பேசுவேன். ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்பேன். அவ்வளோதான். நடிக்காதீங்க டாடி. நடந்த விஷயம் எல்லாத்தையும் கனகா என்கிட்ட சொல்லிட்டா. ம், என்னப்பா இது? நான் உங்களுடைய பொண்ணு. அப்ப என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே? ஆனா நீங்க இவள வேற விதமா பார்த்ததுல ரொம்ப தப்பு. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. இங்க பாருங்கப்பா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். ஆனா இவ விஷயத்துல ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க? கனகா இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னப்ப நான் அதை நம்பவே இல்லை. ஆனா இவ வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னப்பதான் எனக்கு ஏதோ ஒன்று உறுத்திச்சு. நீங்க இப்படிலாம் அவகிட்ட பேசிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உண்மையிலேயே உடஞ்சு போயிட்டேன் தெரியுமா? சாரிடாம்மா, என்னை மன்னிச்சிரு. ஏதோ அன்னைக்கு புத்தி கெட்டு போய் அப்படிலாம் பேசிட்டேன். கனகா உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நீங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டதுக்கு கனகாவா இருக்க போய் சும்மா இருக்கா. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா இந்த விஷயம் என் காலேஜ்க்கு தெரிஞ்சு என் மான மரியாதையே போயிருக்கும் டாடி. ஆனா கனகா உண்மையிலேயே கிரேட் டாடி. கனகாக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசுதான் டாடி. இந்த விஷயத்த அவளா வந்து என்கிட்ட சொல்லல. இன்னைக்கு நான் ஃபோன் பண்ண போய் தான் இது எனக்கு தெரிய வந்துச்சு. இவ்வளவு நல்ல மனசு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் உங்களால எப்படி டாடி இவ்வளவு தப்பா பேச முடிஞ்சது? சாரிடாம்மா, என்னை மன்னிச்சிடு. ஏதோ தெரியாம அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். இனிமே எப்பவும் இந்த மாதிரி நடக்காது. சரிங்க டாடி, நான் உங்களை முழுசா நம்புறேன். இனிமே கனகாவும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், சரிங்களா? ம். இனிமே எப்பவும் இந்த மாதிரி தப்பு நடக்கவே கூடாது. சரிம்மா, நீ கரெக்டாக சொன்ன. இனி கனகாவும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். சாரி கனகா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த மாதிரியெல்லாம் பேசுனது ரொம்ப தப்புமா. என்னை மன்னிச்சிருமா. படிப்புக்கு உதவி பண்ணிட்டு அதை காரணமாக வச்சு அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்புமா. என்னை மன்னிச்சிரு. பரவாயில்ல அங்கிள், நீங்க செஞ்ச தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். இல்லைம்மா, நான் பண்ணது பெரிய தப்பு. உண்மையிலேயே உன்னோட மனசு எவ்வளவு பெருசுன்னு நிரூபிச்சிட்டம்மா. என் பொண்ணு சொன்ன மாதிரி இனிமே எனக்கு ஒரு பொண்ணு கிடையாது. நீ எனக்கு ஒரு பொண்ணு தான். இனிமே உனக்கு எதுனாலும் நாங்கள் 2 பேரும் இருக்கோம்மா.